நம்பிக்கை தான் காரணம்னா, அப்போ நான் அதை எனக்கு நிரூபித்து காட்டுன்னாரு அக்பர். எத்தனை 6 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்குள்ளே இந்த நம்பிக்கையினால தான் இது நடக்குதுன்னு எனக்கு நிரூபித்து காட்டிடணும் அப்படின்னாரு. சரின்னு ஒத்துட்டாரு. நான் நிரூபித்து காட்டுறேன்னாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் செருப்பை, அக்பருடைய செருப்பை பீர்பால் தேடிட்டு போயிட்டார். எங்கேயோ தேடி தேடி பார்த்தாங்க, அதெல்லாம் கிடைக்கல. நான் போட்டு செருப்பு போனால் அப்புறம் அதுக்காக வேலையை நிறுத்திடுவாங்க. சரின்னு மற்ற வேற ஒரு செருப்பு வாங்கி போட்டு அது போயிட்டு போட்டு விட்டாங்க. இவர் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய அரச மரம், ஒரு 200 பேர் தங்க அந்த மரத்துக்கு அடியில், அப்பேற்பட்ட மரம். அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பட்டு துணியில் சுற்றி அந்த இடத்துல ஒரு 4 அடியான பள்ளத்தை தோண்டி அந்த செருப்பை பட்டு துணியில் சுற்றி உள்ளே வச்சு மேலே ஒரு மேடை போட்டார். மேடை போட்டு அங்கே ஒரு ஆளை போட்டார். டேய், விபூதி பூசுகிற ஆள் வந்தால் விபூதி கொடு, நாமம் போடுற ஆள் வந்தால் நாமம் கொடு, நாமம் போட்டு விடு, இஸ்லாமியர்கள் வந்தால் சாம்பிராணி போக போடு, யார் எந்த மதத்துக்கு உரியவர்கள் வராங்களோ அந்த மதத்துக்குள்ள வழிபாடு இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னா இப்படி கை நீட்டி வணங்கினாங்கன்னா சாம்பிராணி போக போட்டு ஆசி வழங்கினார். கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னா அவங்களும் கூட வழிபாட்டுக்குரிய வழியை சொல்லி விடுறாரு. இது சைவம் போனான்னா விபதி கொடுக்குறாரு. திருமாலடியார்கள் போனால் நாமம் போட்டு விடுறாரு. எல்லா வழிபாடும் செய்கிறாங்க. அவங்க என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறாங்களோ அத்தனை காரியம் நிறைவேறுது. இதில் மிகப்பெரிய ஒரு மகானை வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணுக்கு நான் அடுத்த மாதம் கல்யாணம் நினச்சி வேண்டிட்டு அடுத்த மாதம் மாப்பிள்ளை தேடி வருது அப்படின்னா தேடி வந்துடுறாங்க. கல்யாணம் நடக்குது, காது நடக்குது, எல்லா வேலையும் வீடு வாங்கணும்னு நினச்சா வீடு நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்படியே அந்த காரியம் நிறைவேறின பொண்ணையும் பொருளையும் கொட்டுறாங்க. ஏராளமாக கூட்டம் தகுட்டு ஏராளமாக தெரியுது.